கமகமக்கும் கரம் மசாலா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு 9 ஏலக்காய், 15 கிராம்பு, பட்டை ஒரு 3, பிரிஞ்சி இலை ஒரு சின்னதில் 3, ஜாவித்திரி 1, ஒரு 16 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா, இது 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 4 காஷ்மீர் மிளகாய், ஒரு 6 மிளகாய், டேபிள் ஸ்பூனில் 5 ஸ்பூன் கொத்தமல்லி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கட்டி காஞ்சதுக்கு மிளகாய் போடுறோம். மிளகாவை வறுப்போம். கொஞ்சம் அடுப்பை வந்து ஸ்லோலே வச்சுக்கோங்க. ஸ்லோலே வச்சு வறுக்கணும். இந்த காஷ்மீர் மிளகாய் வந்து நிறத்துக்காண்டி தான் போடுறோம். இது வந்து உரப்புக்குள்ள நிறம் கொஞ்சம் நல்லா நிறம் கிடைக்கும். வறுத்தாச்சு. நம்ம அப்படியே பிளேட்டில் கொட்டிக்கிறோம். மல்லியையும் வறுத்துக்கணும். அதை வறுத்தாச்சு. இப்போ நம்ம அதை வந்து பிளேட்டில் போடணும். அதுக்கடுத்து சோம்பு, சீரகம், அதையும் பொன்னிறமாக லைட்டாக வறுத்துக்கணும். அதையும் வறுத்தாச்சு. அதையும் ஒரு பிளேட்டில் போட்டுக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஜாவித்திரி, அதையும் லைட்டாக வறுத்துடணும். வறுத்தாச்சு. இப்போ அதையும் பிளேட்டில் கொட்டிக்கணும். மிளகு, கசகசா, கொஞ்சோண்டு முந்திரி, அதையும் வறுத்துக்கணும். கசகசா பொரிஞ்சு வருது. இப்போ அதையும் வேறு பிளேட்டில் மாற்றிக்கிறோம். மிக்சியில் மிளகா வத்தலை, மல்லியையும் மிக்சியில் போடுறோம். சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வறுத்ததை போடுறோம். இதை மூடி போட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம். போட்டு அரைச்சிருக்கேன்ப்பா. இப்போ என்ன செய்கிறோம்? கசகசா, மிளகு இது போட்டு அதையும் போடுறோம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போடுறோம். இது உப்பு எதுக்கு கொஞ்சோண்டு எடுத்துருக்குறேன்னா, அது வந்து உப்பு, அது வந்து மசாலா வந்து கொஞ்சம் கெடாமல் இருக்கிறதுக்கு தான். இது வந்து எப்படியும் ஒரு மாதம் வரை வச்சுக்கலாம் உங்களுக்கு. இது உப்பு போடுறது வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு. இப்போ அதையும் மிக்சியில் அரைச்சிக்கிறோம். அரைச்சாச்சுப்பா. நல்லா நைஸாக இறஞ்சிருச்சு. நல்லா மணக்குதுப்பா. திறந்த உடனே அவ்வளோ ஒரு வாசம் நல்லா மணக்குது, கமக்குது. முந்திரிப்பருப்பு எதுக்கு போட்டிருக்கோம்னா, நம்ம கிரேவியில் எந்த கிரேவியில் போட்டாலும் அது வந்து நல்ல கிரேவி வந்து நல்லா கெட்டி கொடுக்கும். தண்ணியாக இருக்காது. தண்ணியாக இல்லாமல் நல்லா கெட்டி கொடுக்கும். அதனால தான் நம்ம இந்த இதை போட்டிருக்கோம். 1 ஸ்பூன் எடுத்து மட்டன்லேயோ இல்லை சிக்கன்லேயோ இல்லை காயிலே போட்டால் போதும். வெளியே வாங்குகிற மசாலா தேவையே இல்லை. இந்த மசாலா ஒன்றே போதும். நல்லா கமகமன் ஃபுல்லாக மணக்கும். இந்த கரம் மசாலா உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்மாவுக்கு.